நம்ம ஒரு ராசியாக பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு சிம்ம ராசிக்கு பிறப்பு பலன் எப்படி இருக்குது, அவங்க எப்படி வாழ்வாங்க, அவங்க கேரக்டர் என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க லைஃப் ஃபுல்லாக, அழகாக சொல்லுங்கள். இவங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணுங்கிற முயற்சியை இவங்களை விட்டுறணும். இவங்களை தேடி எந்த பொறுப்புகள் வருதோ அதை இவங்க எடுத்து பண்ணணுமே தவிர, நான் சொந்தமா ஒரு தொழிலை ஆரம்பிச்சு அதை சக்சஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்குள்ள இவங்க இறங்கவே கூடாது. சிம்ம ராசி சிங்கிளாக தான் இருப்பீங்களாம், நீ யாரோடையும் இருக்க மாட்டீங்களாம், சிங்கிளாக தான் இருப்பீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, மனைவியை யாரெல்லாம் சிம்ம ராசி இருக்கீங்களோ அவங்கெல்லாம் மனைவி எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோ செல்வம் கொட்டிகிட்டே இருக்குமா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. ஜோதிட யுகம் சேனலுக்காக நான் உங்களை எல்லாரும் சந்திக்க வந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் நம்ம எவ்வளோ விஷயங்கள் என்ன தெரிஞ்சிருந்தாலும் ஜாதகம், அஸ்ட்ராலஜர், அதாவது ஜாதகத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணுன்னு மக்கள் நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. அதனால் இன்றைக்கி நாம் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அஸ்ட்ராலஜரை நம்ம மீட் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி யாரை சந்திக்க போகிறோம்னா, ஒரு அருமையான ஜோதிடர். நம்ம யாரை சந்திக்க போகிறோன்னா ஏஎல்பி ஜோதிடர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான். அவங்க நிறைய பிறப்பு பலனை பற்றி சொல்லலான்னு வந்திருக்காங்க. ஏன்னா இது எனக்கும் தெரிஞ்சுக்கணும், இந்த பிறப்பு பலன்னா என்ன அப்படிங்கிறத நான் மட்டும் இல்லைங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அவங்கக்கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம், அவங்கள சந்திக்கலாம். வாங்க. வணக்கம். ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சொல்லும்போதே ஒரு உற்சாகமாக பூஸ்டாக அழகாக சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்குறதுக்கு. பிறப்பு பலன் அப்படின்னா என்ன, நீங்கள் தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள், மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக, நிச்சயமாக. நான் ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறத தாண்டி ஜோதிட ஆசிரியராகவும் இருக்கேன். ஆசிரியராகவும் இருக்கீங்க. ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு லக்னம் வளரும் வயதுக்கு தகுந்த மாதிரி பிறப்பு பலன் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ஆனது, அதில் மாற்றம் அப்படிங்கிறது இருக்காது. ஒருத்தர் ஒரு லக்னத்திலேயோ ஒரு ராசியிலையோ பிறந்துட்டாங்கன்னா அது ஃபிக்ஸடு. அவங்க இந்த பூமியில் இதன் வழியாக தான் பலன்களை அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத கண்டினியூவாக பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம்னா, லக்னத்தை வயதுக்கு தகுந்த மாதிரி லக்னத்தை மூவ் பண்ணி மாற்றி இன்னைக்கு என்ன ப்ரெசண்ட்ல என்ன இருக்கும், பிறக்கும்போது ஒரு பிறவி குணம் மாறாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த பிறவி குணம் கூட சில நேரங்கள்ல சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிடுது அப்படிங்கிறதும் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த மாதிரி ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு முறையை டீச் பண்ணக்கூடிய ஆசிரியராகவும் நான் இருக்கேன். நிறைய பிறப்பு பலன்களை பற்றி கேட்டதுனால, இந்த பிறப்புலேயே ஒருத்தருக்கு ஒரு ராசியில் பிறந்தாங்கன்னா என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கும், என்ன மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் போராட வேண்டியது இருக்கும், எதெல்லாம் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு ராசியாக பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு சிம்ம ராசிக்கு பிறப்பு பலன் எப்படி இருக்குது, அவங்க எப்படி வாழ்வாங்க, அவங்க கேரக்டர் என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க லைஃப் ஃபுல்லாக, அழகாக சொல்லுங்களேன். கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா சிம்மம்னாவே எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது, அதை விட பயமாக இருக்கும் இல்லை? கண்டிப்பாக அது பயந்து தான் ஆகணும். ஏன்னா எல்லா பொறுப்புகளும் இவங்களை தேடி வரும், இவங்க தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இவங்களுடைய குணத்தை பார்த்து இதை தான் நீங்கள் தான் இதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சில பொறுப்புகள் தேடி வரும். அந்த பொறுப்புகளில் எதை நம்ம ஏற்றுக்கணும், எதை ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், இவங்க லைஃப் சக்ஸஸ் அப்படின்னே சொல்லலாம். இவங்க கட்டாயம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். படிப்பு தான் இவங்க வாழ்க்கையில் ஒரு லாபம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு பேரின்பமே. அந்த படிப்புங்கிறது என்றைக்குமே இவங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த ஒரு மைண்டில் இவங்க எல்லாத்துக்குமே தன்னை முன்னிலைப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இது எப்படின்னா, திட்டமிடுதல் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, ஒரு மேனேஜிங் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி, தகுதி, தலைவராகக்கூடிய ஒரு எல்லா தகுதியும் இந்த சிம்மத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சூரிய குடும்பத்திலே தலைவர் யாருன்னா சூரியன் தான். அதனால அந்த சூரியனுக்குன்னு உள்ள பவர் அதிகமாக இருக்கும். இவங்க எதுவுமே பண்ணலன்னா கூட ஒரு ஈர்ப்பு சக்தி இவங்களை சுற்றி செயல்பட ஆரம்பிக்கும். ஏன்னா சூரியனை சுற்றி தானே மற்ற எல்லா கிரகங்களும் சுற்றி வருது. அந்த மாதிரி ஒரு ஈர்ப்புங்கிறது இவங்களுக்கு இயல்பாக இருக்கும். அந்த அந்த ஈர்ப்பை இவங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இவங்களுடைய பேச்சும் ரொம்ப தெளிவாக இருக்கும். பாயிண்ட்டாக பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். கணக்கு திட்டமிடுதல் அப்படிங்கிறதும், ஒரு கால்குலேஷன் மைண்ட் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும்.
அப்படின்னு சொல்லலாம். பேச்சினால எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு சாதனையாளர்களாக இந்த சிம்மம் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ கணீர் கணீர்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கு. இவங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணுங்கிற முயற்சியை இவங்களை விட்டுறணும். இவங்களை தேடி எந்த பொறுப்புகள் வருதோ அதை இவங்க எடுத்து பண்ணணுமே தவிர, நான் சொந்தமாக ஒரு தொழிலை ஆரம்பித்து அதை சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்குள்ளே இவங்க இறங்கவே கூடாது. தொழிலுக்கான முயற்சி எடுக்காமல் ஒரு சர்வீஸ் நோக்கத்தோட இவங்க பண்ணாங்கன்னா அதுவே அவங்களுக்கு நல்ல பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மேன்மைகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அதோட அவங்களுக்கு வீடு, சொத்து, ப்ராப்பர்ட்டி நிறைய சேரும். நிறைய இடமா தான் நிறைய இவங்க சேர்ப்பாங்க. கட்டடமாக வாங்குறதை விட இவங்களுக்கு இடமா வாங்குறதுல தான் ஆர்வங்களும் ஈடுபாடும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது இவங்களுக்கு நல்லாவும் இருக்கும். ஃப்யூச்சரில் இவங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அந்த இடம் தான் இவங்களுக்கு பாக்கியமே அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்து இவங்க பக்கத்தில், இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு காவல் தெய்வங்கள் கட்டாயம் இருக்கும். இந்த சிம்மராசி யார் இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் அந்த காவல் தெய்வங்கள் கோவில்கள் இருக்குமானா இருக்கும், அல்லது ஒரு முருகன் கோயிலாவது பக்கத்தில் இருக்கும் அவங்களுடைய அமைப்புக்கு. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு பவர், எனர்ஜிக் பவர் அப்படிங்கிறது அவங்கள சுற்றியே ஒரு காஸ்மிக் பவர் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்களுடைய குழந்தைகளை பொறுத்து இவங்க நம்மளை கடைசி காலத்தில் நம்ம குழந்தைங்க பார்த்துக்குவாங்கன்னு நினைக்கவே கூடாது. சிம்மத்துக்கு எப்போதும் சிங்கிளா தான் இருக்கும். அதனால குழந்தைகள் சிங்கிளா தான் இருக்கும். குழந்தைகள் பார்த்துக்கணும், நீங்க எங்கள்கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டாலும் இவங்க போக மாட்டாங்க. போனா என்ன ஆகும், இது ஏன் இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இதை பண்ணு அதை பண்ணுன்னு அவங்க கைட் பண்றதுனாலே அது அவங்களுக்கு அந்த சூழ்நிலையே இவங்களுக்கு ஒத்துக்காது. இவங்க பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய மனநிலையில இருப்பாங்க. வாழ்க்கையை வந்து ரொம்ப லேசியா இது இப்படித்தானே யதார்த்தத்தை புரிஞ்சு வாழக்கூடியவங்களா பிள்ளைங்க இருப்பாங்க. ஆனா இவர் பிள்ளைங்க வாழ்றத பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, அப்போ நான் தனியாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வயசானாலும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 100 ஏக்கர் லேண்ட் வச்சிருக்காரு. பிள்ளைங்க எல்லாமே வெளிநாட்டுல ஃபாரின்ல செட்டில்டு, கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் ஒருத்தர் தான், ஒய்ஃபு கிடையாது, போக மாட்டேங்கிறார். நான் ஒரு வேலைக்கு ஒரு ஆளை வச்சுட்டு நான் இங்கேயே வண்டி ஓட்டுக்கிறேன், உங்கள்ட்ட எல்லாம் வந்து என்னால இருக்க முடியாது அப்படின்ற அந்த மாதிரி எல்லாம் இந்த சிம்மம் அப்படின்னா தனியா தான் இருக்கணும் ஆசைப்படும். ஏன்னா அவங்க சுய பலத்தை அடுத்தவங்களை விட தன்னுடைய பலத்தை அதிகமாக நினைக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே வரும். அதே மாதிரி மேல் வயிறு அப்படிங்கிறது, நெஞ்சு எரிச்சல் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். வயிற்று பொறுமல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாயு தொந்தரவுகள் அவங்களுக்கு அடிக்கடி உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மனைவியை வந்து இவங்க மனைவி எப்படிதான் நடந்துக்கிட்டாலும் இவங்க மனைவியை குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க மனைவியை அதிகாரம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களை பொறுத்தளவுல வாழ்க்கை துணை இவங்களை அதிகாரம் பண்ணாது. இவங்க தான் மனைவி அதிகாரம் பண்ணிட்டு மனைவி சொல்றதெல்லாம் கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா எவ்வளவு பண்ணாலும் இவங்களை சந்தோஷப்படுத்தவோ திருப்திப்படுத்தவோ முடியாது. நீ என்ன பெருசா செஞ்சுட்ட அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க கேள்வி கேட்பாங்க. மனைவியை மட்டும் இவங்க சிரிக்க வச்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு பொருளாதாரத்துக்கு சிக்கலே வராது. இவங்க சிம்ம ராசி பண்ணக்கூடிய ஒரே தப்பு என்னன்னா, வாழ்க்கை துணையை அவங்க அழுக வைக்க கூடாது. அவங்க அழுக வச்சாங்கன்னா கடன் 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 இவங்க வாழ்நாள் பூரா கடன் படுவாங்க. அவங்கள சிரிக்க வச்சுட்டாங்கன்னா அந்த கடன் அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு இவங்க வாழ்க்கை உயரும். வெரி குட். அதனால இவங்களை பொறுத்தளவுல வாழ்க்கை துணையை ரொம்ப குவைட்டா வச்சுக்கோங்க, சந்தோஷமா வச்சுக்கோங்க, மகிழ்ச்சியா வச்சுக்கோங்க. அவங்க சிரிக்க சிரிக்க இவருக்கு சில்லறை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கும். அதே போல் குழந்தைகளை பொறுத்தளவில் திடீர் செலவுகள் குழந்தைகளுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் சிம்ம ராசிக்காரங்க யாராவது குழந்தைகள் இருக்காங்கன்னா அந்த குழந்தைகளை சின்ன வயசுலேயே தத்து கொடுத்து வாங்கிடுங்க. அது உங்கள் குழந்தையா இருக்கக்கூடாது, இருந்தாலே உங்களுக்கு குழந்தைகளால் பிரச்சனைகள் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம். அதனால தத்து கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா அது தெய்வத்தின் குழந்தை, அது உங்களுக்கு அதனுடைய சாதக பதங்கள் இருக்காது. அதுக்கு தத்து கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள பாண்டிங் கூட நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி வரையும் குழந்தையால உங்களுக்கு குழந்தை சொல் பேச்சு கேட்கல, பையனை திட்டிக்கிட்டே அதை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க பிள்ளைங்களை அப்படிம்பாங்களே, அதில் சிம்மராசியும் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது. அது பாசத்தின் வெளிப்பாடு தான். நல்ல வழியில் வரணும், நேர்மையாக வரணும். ஏன்னா இவங்க வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, அங்கே வளைஞ்சு குளிஞ்சு போகிறதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. அதனாலேயே வரக்கூடிய ஒரு ஆதங்கம் தானே தவிர குறைன்னு சொல்ல முடியாது. பட் அதை எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறதான். இவங்களுக்கு பகை யாருன்னா குழந்தைகள் தான். வயசான காலத்தில் என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களாடா அப்படின்னு நினைக்கிறோம்னா, சொத்துங்கிறத இவங்க சேர்த்து தம் பேரில் வச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தை விளைவிக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க. அதனால காலகாலத்தில் பிள்ளைங்களுக்கெல்லாம் சொத்தை பிரித்து கொடுத்துட்டு உங்களுக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிட்டு நீங்கள் சந்தோஷமா இருங்க, ஃப்ரீயாக ஹாப்பியாக இருங்க. ஆமாம், எனக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கங்கடான்னு சொன்னீங்கன்னா நீங்களும் அனுபவிக்க முடியாது, பிள்ளைங்களும் அனுபவிக்க முடியாது. நீ எனக்கு சொத்தை பிரித்து கொடுக்கணும், கோர்ட்டு கேஸு வம்பு அழகுன்னு இழுத்து
பேரை ரொம்ப டேமேஜ் பண்ணிடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச பிள்ளைங்களால ஒரு தான் சிம்ம ராசி இருக்காங்க அது மாதிரி. பிள்ளைங்களால தான் அவருக்கு அவமானம் அப்படிங்கறதே இருக்கு. அதனால இவங்களுக்கு எதிரிகள் வெளியில எல்லாம் இல்ல, வீட்டுக்குள்ளதான் வீட்டுக்குள்ளேயே தான். அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க வீட்டிலேயே முருகனை வழிபடுறாங்க, இல்ல வேல் வழிபாடு பண்றாங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே சக்சஸான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எப்போதும் இவங்க வீட்டில் கந்த சஷ்டி கவசம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கிறது இவங்களுக்கு கூடுதல் ப்ளஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அது ரொம்ப நல்லா இருக்கு. தொழிலை பொறுத்தளவில் இவங்க வந்து இந்த கலைத்துறைகளில் ஏதாவது ஈடுபடுறாங்க, அல்லது ஒரு ஜவுளி சம்பந்தமானது, துணிகள், ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்களில் இவங்க ஈடுபடுறாங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப பயன்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். படிக்கிறதுல இவங்களுக்கு லாபம் அதிகமாக உண்டு. எப்போ வேணாலும் இவங்க படிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த பிஹெச்டி பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு படிப்பின் மேலே ஒரு ஈடுபாடும் ஒரு ஆர்வமும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் பயணங்களும் அடிக்கடி போயிட்டு வருவாங்க. பட் அதுக்காக வெளியிலே இருக்கணும்னு ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. இந்த வெளியிலெல்லாம் சாப்பாடெல்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து சாப்பிடக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி சுத்தம் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தம் இவங்க இயல்பான ஒரு சூழ்நிலையோடு கலந்து பழகினாங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். இல்லை இயல்புக்கு மாறி நம்ம சொல்கிறத எல்லாரும் கேட்கணும்னு நினச்சாங்கன்னா எல்லா ஆளுக்கு ஒரு திசையில் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுத்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு ஜெயிக்கக்கூடிய ராசிகளில் இந்த சிம்மம் முதன்மையானது. சூப்பர். சிங்கம் சிங்கிளாக தான் இருக்கும் சொன்னீங்க பாருங்க, உண்மையான ஒரு விஷயம். தேங்க்யூ மேம், நல்லா அழகாக சொன்னீங்க. சிம்ம ராசிக்கு எவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லணுமோ அவ்வளோ அழகாக சொன்னீங்க. தேங்க்யூ. அதாவது சிம்ம ராசி சிங்கிளாக தான் இருப்பீங்களாம், நீ யாரோடையும் இருக்க மாட்டீங்களாம், சிங்கிளோட தான் இருப்பாங்க, சிங்கிளாக தான் இருப்பீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, மனைவியை யாரெல்லாம் சிம்ம ராசி இருக்கீங்களோ அவங்கெல்லாம் மனைவி எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோ செல்வம் கொட்டிகிட்டே இருக்குமா, வந்துகிட்டே இருக்குமா. அதனால் ஒய்ஃபை ஹாப்பியாக வச்சுக்கோங்க, அவங்கள என்றைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வேறு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் சாந்தி மேம்கிட்ட என்ன டவுட்டுனாலும் கேட்கலாம். ஜாதகம் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம், இல்லை ஜாதகம் கற்றுக்கணும் அப்படின்னாலும் அவங்கக்கிட்ட கற்றுக்கலாம். ஏன்னா எங்கள் மேம் வந்து ஆசிரியர், ஜாதகம் பார்த்து சொல்லி கொடுக்குற ஆசிரியர் அவங்க. ஸோ டோன்ட் வரி, பி ஹாப்பி. சிங்கம் தாங்க இல்லையா, ஹாப்பியாக இருங்க.